வணக்கம் சார். இந்த வெயில் காலத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அல்சர்ங்கிற நோய் மிகப்பெரிய விஷயமா இருக்கு சார். இது வந்து எப்படி தடுக்கலாம்? இது வந்து எப்படி எதனால வருது சார்? இப்போ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலங்களில் நேச்சுரலாகவே உடல் உஷ்ணமாகும், இயற்கையான ஒன்று தான். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், நிறைய தண்ணி குடிப்போம். தாகம் கண்டிப்பாக நேச்சுரலாகவே நமக்கு இயற்கையாகவே தாகம் எடுக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேச்சுரலான உணவுகளை எடுத்துக்கிட்டோம்னா, புரியுங்களா? அப்போ உணவுகள் அப்படின்னா பச்சை காய்கறிகள், புரியுங்களா, இயற்கையான பழங்கள். அந்த பழங்கள் மூலயமா நம்ம வந்து ஜூஸ் மாதிரி அடித்து குடிக்கலாம். இந்த மாதிரிலாம் எடுக்கும்போது உடல் உஷ்ணம் தணிக்கப்படும். ஆனால் நாம் இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், உடனே கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம், புரியுங்களா? ரெண்டாவது அசைவ உணவுகள் அதிகமாக எடுக்கிறோம். இந்த வெயில் காலங்களில் அசைவ உணவுகள் முக்கியமாக தவிர்க்கணுங்க. உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய காய்கறிகள் மற்றும் பழங்கள் நிறையா எடுத்துக்கணும். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் வருமுன் காப்பும் மாதிரி இந்த வெயில் காலங்களில் ஏற்படக்கூடிய முக்கியமான நோய்களில் நிறைய வர்றது வந்து அல்சர் தான். அப்போ கப்பன்னு எரியுது சார், சாப்பிட்டு பயங்கரமாக எரியுது, சாப்பிடவே முடியல, நெஞ்சு எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன காரணம்னா, அதே மாதிரி வாய்ப்புண்ணு நிறையா வரும். இந்த வாய்ப்புண்ணும் பார்த்திங்கன்னா வயிற்றில் இருக்கிற உஷ்ணம் நமக்கு வெளிப்படக்கூடிய உறுப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாய்ப்பகுதி தான். அதில் புண்ணு ஏற்படும். இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்திங்கன்னா வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, சம்மரில் வந்து நிறைய இந்த மாதிரி அந்த அல்சரோட நோய் தாக்கம் அதிகமாக உள்ளவங்க வராங்க. ஸோ நாங்கள் சொல்லக்கூடியது, முதல்ல உணவில் நீங்கள் மாற்றுங்க, கார உணவுகளை சேர்க்காதீங்க, புரியுங்களா? அசைவ உணவுகளை தவிர்த்துருங்க. இயற்கையான பழங்கள், பச்சை காய்கறிகள், க்ரீன் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி பச்சையாக உள்ள நம்ம பழங்களும் அதே மாதிரி காய்கறிகள் அதிகமாக எடுக்கணும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளரிக்காய் ரொம்ப நல்லது, இளநீ குடிக்கலாம், ஓகேங்களா? இளநீ வந்து ஒரு நேச்சுரலான, நமக்கு வந்து இப்போ ஆன்டாசிட்னு ஒன்று சாப்பிடுவோம். ஆன்டாசிட்னு இப்போ நீங்கள் வந்து வாய் அல்சருக்கு அப்படின்னா இந்த ஆன்டாசிட் தான் எடுத்துக்குவாங்க. இப்போ அந்த ஆன்டாசிடுக்கு ஈக்குவலானது என்ன, இளநீ தான் பெஸ்ட்டுங்க. அதே மாதிரி வெந்தயம் ரொம்ப நல்லதுங்க. நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் அந்த வெந்தயத்தை சாப்பிடலாம், தண்ணி குடிக்கலாம். நாங்கள் சூஜோக் அக்குபஞ்சரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். சூஜோக் அக்குபஞ்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது ஒரு சைனீஸ் அக்குபஞ்சர் மருத்துவத்தில். அக்குபஞ்சருங்கிறது ஒரு சைனீஸ் மருத்துவம், மாற்று மருத்துவத்தில். அதில் பல பிரிவுகள் இருக்குதுங்க. அதில் ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா சூஜோக் அக்குபஞ்சர், ஓகேங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா சூனா கை, ஜோக்குனா கால். கையில் நம்மளோட உடல் உறுப்புகள் எல்லாமே இந்த கைக்குள்ளாரே அடங்கியிருக்கும், சரிங்களா? நமக்கு என்ன வியாதி வந்தாலும் இந்த கையிலே சிகிச்சை கொடுக்கறது தான் சூஜோக் அக்குபஞ்சரோட மெயின் இதுங்க. சரி சார். இதில் வந்து அதிகமாக வந்து நீடில் கிடையாது. நீடில் பதிலாக சீடு, விதைகள் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, கலர்ஸ் அப்ளை பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, மேக்னெட் ஃபிக்ஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, இதுதான் மெயினானது. இதில் நாள்பட்ட நோய்கள் எல்லாமே இதில் சரி பண்ண முடியும். இந்த உடம்புல 4408 நோய்களும் குணப்படுத்த முடியும். கண்டிப்பாக. இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நோயோட தன்மை, புரியுங்களா? இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப முற்றிய நோய்கள்னு சொல்லக்கூடிய இந்த கேன்சர், இந்த மாதிரி இது எல்லாமே கிட்னி ஃபெயிலியர், ஆமாம், கிட்னி ஃபெயிலியரு, டிபி, இதெல்லாம் குணப்படுத்துறது சிரமம். இதே மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, கட்டு போடணுன்னாலும் இங்கே அக்குபஞ்சரில் அதை செய்ய மாட்டோம், புரியுங்களா? அது அவசர சிகிச்சை, புரியுங்களா? அவசர சிகிச்சை உள்ளதெல்லாம் நம்ம இங்கே செய்ய மாட்டோம். அதே மாதிரி நாள்பட்ட ரொம்ப முற்றிய நோய்களுக்கும் இங்கே சிகிச்சை இல்லை. சரிங்க சார். மற்றபடி எல்லா நோய்களுக்குமே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். சார், அது எப்படி சார் நம்ம கைகள் பார்த்து குணப்படுத்த முடியும்? கைகளில் பார்த்து குணப்படுத்துறதுன்னா இதுக்குன்னு டிவைஸ் இருக்குது, மிஷின் இருக்குது. அதில் செக் பண்ணி நம்ம அந்த கையில், இப்போ ஹார்ட்டுன்னா இந்த இடத்துல ஹார்ட் இருக்குது, கிட்னினா அந்த இடத்துல நமக்கு கிட்னிக்கு உண்டான பாயிண்ட் இருக்குது. அதே மாதிரி யூட்ரஸ், கர்ப்பப்பை சார்ந்தன்னா இங்கே இந்த குறிப்பிட்ட ஏரியாவில் அதை நாங்கள் மிஷினில் செக் பண்ணுவோம். மிஷினில் செக் பண்ணி அந்த நோய் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆகிரும் உங்களுக்கு. அதில் நாங்கள் மேக்னெட் வைக்கிறது, கலர்ஸ் வச்சு கொடுக்குறது, இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட நாளையே நமக்கு இதில் க்யூர் ஆகும். இதில் என்னென்னா சிம்பிள், சேஃப்டி, நோ சைடு எஃபெக்ட்.
புரியுங்களா? இதுக்கு எளிமையான அதாவது சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு வைத்தியம் அப்படின்னு சொல்லணும்னா இந்த சூஜோக் அக்குபஞ்சரை எடுத்துக்கலாம். இதுக்கு மருந்து மாத்திரைகள் ஏதாச்சும் இருக்காங்க சார், கொடுப்பீங்க? மருந்து மாத்திரைகள்னா சூஜோக் அக்குபஞ்சருக்கு மருந்து மாத்திரைகள்னு தனியாக கிடையாதுங்க. சைனீஸ் அக்குபஞ்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஹெர்பல்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? சைனாவில் ஒரு குறிப்பிட்ட நோய்களுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சைனீஸ் ஹெர்பல்ஸை கொடுத்து அதே மாதிரி வெளிப்பிரயோகமாக எண்ணெய் இந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி நாங்களும் சைடு எஃபெக்ட் இல்லாத சில ஆயுர்வேதிக் மருந்துகள் குறிப்பிட்ட நோய்களுக்கு ஆயுர்வேதிக் மருந்துகளும் கொடுத்து அது வெளிப்பிரயோகமாக எண்ணெய் இந்த மாதிரிலாம் இப்போ பக்கவாதம்னா நம்ம வெளியில் தடவுறதுக்கு எண்ணெய் வர்மா ஆயில் இந்த மாதிரிலாம் கொடுக்குறோம். அல்சர் பற்றி கேட்டீங்க. அல்சரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அக்குபஞ்சரில் ட்ரீட்மெண்ட் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குங்க. எப்பேற்பட்ட அல்சர் நோயாக இருந்தாலுமே நம்ம கலர்ஸ் வச்சும் குணப்படுத்தலாம். அதே மாதிரி விதைகளை வச்சும் பண்ணலாம். சரிங்களா? இப்போ வயிற்றுக்குண்டான பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல சூஜோக் அக்குபஞ்சரில் அந்த வயிறுக்குண்டான பாயிண்ட் இந்த இடம் தாங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா க்ரீன் கலர் வச்சு அப்ளை பண்ணலாம். சரிங்க சார். இந்த மாதிரி பச்சை இது வந்து பார்த்தீங்கன்னா அசிடிட்டியை குறைக்கும் கலருங்க. ஓகேங்களா? இந்த கலர்ஸ் இங்கே வச்சுக்கலாம். இதே இடத்துல பச்சை பயிறு வச்சு கட்டலாம். ஓகேங்களா? இது வந்து நார்மலான ஒரு சூஜோக் மெத்தடில் ஒரு இதுலேயே அட்வான்ஸ் ஃபார்முலான்னு இருக்குது. அட்வான்ஸ் ஃபார்முலாவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேகையில் ஜஸ்ட் க்ரீன் கலர் ஒரு கோடு போட்டிங்கனாலும் க்யூர் ஆகுங்க. இந்த மாதிரி 3 கோடு போடலாம். இது ஒரு ஃபார்முலாங்க. இந்த மாதிரி நிறையா முறைகள் இருக்குது. கலர்ஸில் இந்த மாதிரி இதே நம்ம சீடு வைக்கிற மாதிரி இருந்தால் பச்சை பயிர் இந்த இடத்துல சீடுலாங்க சார். சீடுன்னா விதைகளுங்க. இயற்கையாக நம்ம முளைக்கக்கூடிய அந்த விதைகளுக்கு சக்தி ஓட்டம் இருக்கு. அந்த கலருக்குமே ஒரு சக்தி ஓட்டம். இது வந்து கெமிக்கல் இருக்கு அந்த கலர்லங்க சார். கெமிக்கல் இல்லாததுங்க. ஓகே சார். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் நிறைய நமக்கு தேவையில்லாத வேதிப்பொருட்கள் கெமிக்கல்ஸ் நிறைய உள்ளே போகுது. ஆனால் நம்ம இங்கே உள்ளே போகிறது நம்ம எதுவுமே பண்ணுறது இல்லை. எல்லாமே கையில் தான் வைக்கிறோம். கொஞ்ச நேரத்தில் தண்ணியை பட்டு நம்ம வாஷ் பண்ணிக்க போகிறோம். வெளியில் வைக்கிறதப்ப நெயில் பாலிஷ் போடுறீங்க, அது கெமிக்கலாக இல்லையா? கெமிக்கல் தான் சார். அதான நீங்கள் போட்டுட்டு தானே இருக்கிறீங்க லேடிஸ்லேருந்து எல்லாருமே. அப்போ நம்ம யோசிக்கிறதே இல்லை, அது கெமிக்கல். ஆமாம், அதை கம்பேர் பண்ணும்போது இது ஒன்று. இப்போ நீங்கள் குழந்தைங்கலேருந்து எல்லாருமே இது யூஸ் பண்ணுறாங்களா இல்லையா? யூஸ் பண்ணுறாங்க. பேப்பரில் வரையும்போது கையில் படுதா இல்லையா? அதனால் இது வரைக்கும் ஏதாவது சைடு எஃபெக்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லைங்க சார். ஏன்னா இது வந்து குழந்தைங்கள்லேருந்து இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணுறதுனால இதில் யூஸ் பண்ணுற எந்த ஒரு இதுவுமே உடலை பாதிக்காத ஒரு நேச்சுரலான இது தான். அதனால் நீங்கள் பயப்படுற மாதிரி வெளியில் தான் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஆனால் உள்ளே இருக்கிற நோய் பவரான மாத்திரைகளை சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்கிறத விட நீங்கள் வெளியில் அப்ளை பண்ணி நோய் குணப்படுத்துறது ஈஸியாக கஷ்டமா? ஈஸி தான் சார். அதனால தான் இது மக்கள் நிறைய விரும்பி நம்மளோட சேனல் யோகம் சேனலில் இந்த மாதிரி நேச்சுரலான உள்ள ட்ரீட்மெண்ட்டெல்லாம் நிறைய விரும்பி பார்க்குறாங்க. அதில் இது நம்மளோட சூஜோக் இது வந்து நிறைய விரும்பி பார்க்குறாங்க. நாங்களும் மக்களுக்கு நிறையா நோய்களுக்கு அவங்களே வீட்டிலிருந்தே செய்யக்கூடிய அதுதான் இது விஷயமே. இப்போ நாங்கள் ஒரு நோய்க்கு பார்க்குறீங்க, அப்போ நம்ம டாக்டர்கிட்ட தான் போகணும்னு அவசியம் இல்லை. நீங்களே இந்த ஸ்கெட்ச் இருந்தால் நீங்களே போட்டுக்குவீங்களே, அதே மாதிரி தான் நான் செய்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக சார், மக்களுக்கு போய் சேரணும். கண்டிப்பாக சார். மாத்திரை மருந்து எடுத்துக்கிட்டாலுமே நோய்கள் பற்றி நம்மளுக்கு வந்து குணமடைது இல்லைங்க சார். கண்டிப்பாக இந்த சூஜோக் மெத்தட் மூலிமா கண்டிப்பாக மக்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பலன் பெறுவாங்க சார். கண்டிப்பாக. நன்றி சார்.